ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் படித்ததில் பிடித்ததுன்ற தலைப்பில் ஒரு ஆத்தர் எழுதின ஆர்டிக்கலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தர் மிகவும் கடவுள் பக்தி நிறைந்தவராக இருந்தாராம். தினமும் கோயிலுக்கு போவாராம். கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் காட்டுக்கு விறகு வெட்ட போவாராம். அந்த விறகு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அதில் வர வருமானத்தை வச்சு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் காட்டுக்கு விறகு வெட்டலாம்னு போகும்போது 2 கால்கள் இல்லாத நரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த இவருக்கு ஆச்சரியம். 2 கால் இல்லாத நரி எப்படி வேட்டையாடி சாப்பிடும்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே புலி ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்த இவர் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த புலி வரும்போது ஒரு மானை கவிட்டு வந்திருக்கு. அந்த மானை அது பாதிக்கு மேலே சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போட்டுட்டு போயிடுச்சு. புலி போனதுக்கப்புறம் நரி வந்து மிச்சத்தை சாப்பிட்டுட்டு திருப்தியாக அந்த இடத்த விட்டு போயிருக்கு. இவருக்கு அப்போ தான் ஒரு யோசனை வந்திருக்கு. 2 கால் இல்லாத நரிக்கே இறைவன் வந்து உணவு கொடுக்குறாருனா நமக்கோ கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். நம்ம ஏன் வெயிலில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கணும்? நமக்கு கடவுள் படி அளப்பாருன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த கோடாலியை தூக்கி எறிஞ்சிட்டு அன்னையிலேருந்து விறகு வெட்ட போகிறத நிப்பாட்டிட்டாரு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு தூணில் சாஞ்சி உட்காந்து கடவுளே அப்படின்னு டெய்லி உட்காந்துட்டு இருந்தாராம். நாட்கள் போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு சாப்பாடு கிடைச்ச பாடில்லை. ஆண்டவா, என் பக்தி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்னியாக கிடந்து சாக வேண்டியது தானா? அந்த 2 கால் இல்லாத நரிக்கே புலி மூலியமாக உணவளிச்சியே, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டாராம். கொஞ்ச நேரத்தில் கடவுளே நேரில் வந்து சொன்னாராம், அந்த சம்பவத்திலேருந்து நீ பாடம் கற்றுக்கணுன்னா நரிக்கிட்டேருந்து பாடம் கற்றுக்கக்கூடாது, புலிகிட்ட இருந்து தான் பாடம் கற்றுக்கணும்னு சொன்னாராம். அந்த இடத்துல பாடம் கற்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது புலி தான். அதுதான் 2 கால் என்று இயலாமையில் இருக்கிற நரிக்கு உணவளிச்சதுன்னு சொன்னாராம். உண்மைதானே? நமக்கு தேவையானது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராதே. வாங்குறதுல இருக்கிற மகிழ்ச்சியை விட கொடுக்கறதுல இருக்கிற மகிழ்ச்சி ரொம்பவே அதிகம். அதனால கொடுத்து பழகுவோம். குழந்தைகளை கொடுக்க பழக்குவோம். இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவருக்கு கொடுங்கள். கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை. கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.